ஃபேஸ் ப்ரெப் காமராஜ் காலேஜ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு, பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் எப்படின்னா வந்து 2 பேரும் கொலாப் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ப்ரோக்ராம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அவங்க ஃபேஸ் ப்ரெப் வந்து நாட் ஓன்லி காமராஜ் காலேஜ் கூட மட்டும் பார்ட்னர்ஷிப் வைக்கல, நம்பர் ஆஃப் காலேஜ் கூட வந்து வைக்கிறாங்க. அது எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் வந்து டீட்டெயிலில் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. காமராஜ் காலேஜ் மீன்ஸ் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. ஐ மீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2023 ஒரு 1.5 வருஷம் நான் அங்கே ஒர்க் பண்ணேன். இப்போ லாஸ்ட் இயர் தான் ரீசெண்டாக தான் நான் அங்கேருந்து வெளியே வந்தேன். இந்த வீடியோ வந்து நான் ஆக்சுவலாக எதுக்காக மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ப்ரெப் வந்து செமஸ்டருக்கு வந்து இது வந்து அவங்களே அஃபிஷியலாக கொடுத்த பிடிஎஃப் தான். நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு இது கிடச்சிது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டிங் மீன்ஸ் ப்ரௌச்சர் வந்து இதில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 50,000 ஒரு செமஸ்டருக்கு வாங்குகிறாங்க. காமராஜ் காலேஜில் வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு வந்து 6,000 சம்திங் வாங்குறாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. இதில் வந்து இவங்க அங்கே 6,000 வாங்குறாங்க, இங்கே வந்து 50,000 வாங்குறாங்க. இந்த ஃபேஸ் ப்ரெப் கேம்பஸ் வந்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா காமராஜ் காலேஜ் கேம்பஸ்குள்ளே தான் இருக்காங்க. கேம்பஸ்குள்ளே ஒரு பிளாக்ல இருக்காங்க. இவங்க வந்து காமராஜ் காலேஜும் அட்மிஷன் டைமில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ரெப்புக்கு வந்து நல்லா மார்க்கெட்டிங் பண்ணாங்க. மார்க்கெட்டிங் மீன்ஸ் நான் வந்து நீங்கள் ஃபேஸ் ப்ரெப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு நிறைய ப்ளேஸ்மெண்ட்ஸ் வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா இது பண்ணாங்க. மார்க்கெட்டிங் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே என்ரோல் ஆனாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமராஜ் காலேஜ் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே தூத்துக்குடியில் இருக்காங்க. அந்த காலேஜுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து அதை நம்பி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே வந்து படிக்க வைப்பாங்க. அவங்களோட பசங்களை இல்லை பொண்ணுங்களை படிக்க வைப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஃபேஸ் ப்ரெப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் ஒரு 1.5 இயருக்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து லீகலாக என் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் சரவணன் ராமசாமிங்கிறவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக கால் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வந்து ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்னை வார்ன் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நானும் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். பிஸி மீன்ஸ் நான் வந்து ஓகே நான் ஃபஸ்ட்டு லீகலாக நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளோட இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, ஓகே இப்போதைக்கு வேண்டாங்கிற மாதிரி நான். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் எதுவுமே தப்பாக பேசலை. யாரையும் வந்து பழி வாங்கணும், இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணது வந்து இப்போ காமராஜ் காலேஜ் நான் பழி வாங்கணும், இல்லை ஃபேஸ் ப்ரெப்பை வந்து நான் இது பண்ணணும், டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்து நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. மெயினான அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டேஸில் உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலை கிடைக்காம நிறைய காலேஜில் படித்தவங்க வேலை கிடைக்கல, அப்புறம் இன்ஸ்டியூஷன் போகிறாங்க, அங்கே படித்தவங்க வேலை கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கரண்ட் டேஸில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கும் வந்து எனக்கு லீகலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துருந்து. பட் அதுக்காக நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். அதுக்காக வந்து நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன் அதனால் வந்து நான் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு கிடையாது. எனக்கு சடனாக இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம அந்த இடத்துல வீடியோ டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நம்ம டே டு டே இப்போ நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அதனால தான் சரி ஓகே மேபி இந்த வீடியோஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தால் கூட நம்மளுக்கு அது இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இதில் வந்து நான் மெயினாக நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த டைமில் நான் எதுக்காக வீடியோ போட்டேன் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிடுறேன். அவங்க வந்து மார்க்கெட் பண்ணும்போது நான் அந்த காலேஜில் தான் கரெக்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து எஸ்எஃப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் எதுக்காக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் 2016 எம்சிஏ முடிச்சிருந்தேன். எனக்கு வந்து நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 7 இயர்ஸ் எனக்கு இது டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்த்தாலே தெரியும் எல்லாருக்குமே வந்து நான் டெக்னிக்கலாக நான் அந்த காலேஜுக்கு நிறையா ஆப்பே பண்ணி கொடுத்துருக்கேன். நிறையா ஆப் கிடையாது, 2 ஆப் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாக. அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. எப்படி இருந்து நான் வந்து நானே கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தியரியாகவே எடுக்க மாட்டேன், எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் எடுப்பேன். இவங்க வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா, பிரெயின் வாஷ் நான் சொல்லலை, பிரெயின் வாஷ் எல்லாம் ஒன்று தான், சேம் மீனிங் தான். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெகுலர் காலேஜுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க
நான் இப்போ நம்ம ஏரியாவில் இருக்க இப்போ காமராஜ் காலேஜ் இருக்குது, விஓசி காலேஜ் இருக்குது, நார்மலாக இருக்க காலேஜ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் காலேஜ்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 80% வந்து உங்களுக்கு அங்கே தியரிட்டிக்கல் டீச்சிங் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 80% உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 80% வந்து எனக்கு கிடையாது, எனக்கு வந்து 100% ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து என்னை ரொம்ப வந்து என்னை பாதிச்சுது. அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்ஜெக்ட் மீன்ஸ் என்ன வந்து அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ், ரியல் டைம் நாலேஜ் இருக்காது. இப்போ ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் எங்கே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் நாலேஜ், தியரி நாலேஜை வச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சம்திங் லேர்ன் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே வந்திருப்பாங்க. பட் நான் அப்படி உள்ளே வரல. நான் எப்படி வந்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் எனக்கு 7 வருஷம் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவும் கூட நான் கரெக்டாக ஃப்ரீலான்சராக தான் இருந்தேன். இப்போவும் நான் ஃப்ரீலான்சராக தான் இருக்கிறேன். அப்போ வந்து இந்த வார்த்தை எனக்கு வந்து இதாக இருந்தது, மென்டால் வித் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸு போட்டிருந்தாங்க. பட் எனக்கும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நானும் அதில் இருக்குதேன் 100%. அதுக்கப்புறம் வந்து இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பாதிச்சுது. அதுக்கப்புறம் வந்து நோ அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவை கிடையாத ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து தான் வந்து நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய தேவையில்லை. சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து நம்ம ஈஸியாக இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஃபேஸே மாற்றிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னா அங்கே நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மாட்டிப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத விஷயங்கள். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். பட் காமனாக வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அதில் வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட் வந்து நானே பார்த்திங்கன்னா ஒரு ஆட் ஆன் வேல்யூடர் கோர்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று நடத்துவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளட்டர் பற்றி நானே என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அதுக்கு பேர் கூட ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, எனக்கு அது ஞாபகம் இல்லை கரெக்டாக. நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து நான் ஃப்ளட்டருக்கு வந்து 3rd இயர் பசங்க அப்புறம் வந்து பிஜி பசங்களுக்குலாம் வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன், கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆப் டெவலப்மெண்ட் லைவாக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 to 2 ப்ராஜெக்ட், 10 to ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் நோ அஸ்யூர் இன்டர்ன்ஷிப். இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்ன்ஷிப் வந்து 8000 வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அஷூர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இவங்க எல்லாமே வந்து போத் ஆஃப் 2 பேருமே சேம் கேட்டகரியில் தான் இருக்காங்க. அண்ட் இதில் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேஸ் ப்ரெப் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள டீக்ரேட் பண்ணி இவங்கள வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இருக்கிறதே காமராஜ் காலேஜ் கேம்பஸ்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன டவுட் வந்ததுன்னா, இப்போது ஃபேஸ் ப்ரெப் வேறு ஒரு ஏரியாவில் இருக்காங்க, வேறு ஒரு பிளேஸில் இருக்காங்க, இவங்க வேறு ஒரு பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா அப்போது வந்து அவங்க இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் ஓகே, நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரே கேம்பஸ்குள்ளே இருந்துட்டு அந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து டீக்ரேட் பண்ணிவிட்டு இவங்க எப்படி இந்த மாதிரி அவங்களால மார்க்கெட் பண்ண முடியுது? அப்போ வந்து ரெகுலர் காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்ட்டிலாம் வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற. ஏன்னா நான் வந்து எலிஜிபிள் ஸ்டாஃப் கிடையாது, யூஜிசி நாம்ஸ் படி நான் எலிஜிபிள் ஸ்டாஃப் கிடையாது, நான் எம்சிஏ தான் முடிச்சிருந்தேன். பட் யூஜிசி நாம்ஸ் படி அங்கே நிறைய பேர் எலிஜிபிள் ஸ்டாஃப் இருக்காங்க, எய்டரில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி கோவம் அவங்களுக்கு வரலையா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இருந்தது. மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி கோவம் வரலையா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கோவம் வரலையா? நம்மளுக்கே வந்து நம்மளை ஒருத்தவங்க டீக்ரேட் பண்ணி, இப்போ என்னெல்லாம் வந்து யாராவது டீக்ரேட் பண்ணி பேசினாங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு காலேஜே வந்து ஒருத்தவங்க டீக்ரேட் பண்ணிவிட்டு அதே கேம்பஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அப்படி அவங்க கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க இவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுக்குறாங்களா? நம்ம அப்படி இருந்தால் அப்படி கொடுத்தா தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஸோ மேபி அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எனக்கு வந்து கொஸ்டின் ரேஸ் ஆச்சு. அதனால தான் வந்து நான் ஓகே அப்படின்னு வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செமஸ்டருக்கு 50,000 வாங்குற அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் வந்து இப்போ ஒரு என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இப்போ தான் +2 முடிச்சுட்டு வர்றேன், காமராஜ் காலேஜோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபேஸ் ப்ரெப் கேம்பஸ் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் வந்து ஃபேஸ் ப்ரெப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும், சம்திங்னு இது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அதர் ஹேண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க காலேஜுக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது
ஆஸ் எ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகுது. அப்போ வந்து நான் ஜாயின் பண்ணேன், நான் வந்து ரெகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணவா இல்லை வந்து ஃபேஸ் ப்ரெப்பில் ஜாயின் பண்ணவா, ரெண்டுமே ஒரே கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ நான் யாரை நம்புறது, இவங்கள நம்புறதா இல்லை இவங்கள நம்புறதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய டவுட் வரதான் செய்யும் எனக்கு ஆஸ் எ ஸ்டூடெண்ட். இதில் இப்போ எனக்கு ஏஜ் வந்து 31 ஆகுது. எனக்கு ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி எனக்கு வந்து திங்க் பண்ண தெரியுது. பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தன் வந்து அப்போ தான் +2 முடிச்சுட்டு வர்றான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த மெச்சூரி இருக்காது. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய அமௌண்ட் நிறைய காசு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம் பிஸ்னஸ் பண்ணி. நிறைய பேர் இப்போ நானே பிஸ்னஸ் பண்ணி நிறையா லாஸ் ஆகியிருக்கேன், பேச தெரியாமல் வார்த்தைகள் நிறையா பேசி இதாகியிருக்கேன். ஸோ அதுக்கெலாம் வந்து ப்ரைமரியாக என்ன ரீசன் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறது தான், நம்மளோட அறியாமை தான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சுட்டு வர்ற பசங்க எல்லாமே வந்து ஒரு அறியாமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு விழிப்புணர்வு தேவை. இப்படிலாம் இதுக்குள்ளே என்னெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி அந்த வார்த்தை நான் சொல்ல வேண்டாம், ட்ராப்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து அறியாமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகே, அப்போ இங்கே படித்தா வந்து ஃபேஸ் ப்ரெப்பில் படித்தா நம்மளுக்கு வந்து வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு இதில் ரொம்ப கஷ்டப்பட்ட பசங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு அம்மா அப்பா வந்து மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் வந்து பையனை வந்து நல்லா படித்து இங்கே ஃபீஸ் 8000 ரூபா, பட் இங்கே ஃபீஸ் 50,000 ரூபா. அப்போ வந்து பேரண்ட்ஸ் மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, நம்ம 8000 ரூபா கொடுத்து சேர்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பையனுக்கு காசு கிடைக்காது, நம்ம பையனுக்கு வந்து வேலை கிடைக்காது, அதனால் 50,000 கொடுத்து நம்ம பையனை வந்து இங்கே சேர்க்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அவங்களுக்கும் ஒரு அறியாமையில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க வந்து மென்டார் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் மென்டாரை வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த காலேஜ் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் காலேஜ் என்ன பண்ணலான்னா, ரெகுலர் காலேஜ் மீன்ஸ் என்ன வந்து இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்க காலேஜில் என்ன பண்ணலான்னா, இவங்கள உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணலாம், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேக்கல்ட்டி அவங்க என்ன பண்ணலாம், ஹையர் பண்ணி அவங்க 8000 வாங்குகிற இடத்துல கூட ஒரு 10,000 போட்டு 18,000 கூட வாங்கலாம். அப்படி வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துல உண்மையாக இருப்பாங்க. அவங்க வந்து 2 பேருக்கு இது பண்ண வேண்டியில்லை. என்கிட்ட இவங்க சொல்கிறது எப்படி இருக்குன்னா வந்து, நீங்கள் என்கிட்ட வாங்க இல்லை அவங்ககிட்ட வாங்க, 2 பேருமே சொல்லி தான் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து நான் யார்கிட்ட தான் வர்றேன். ஒன்று வந்து அவங்களே அதில் தெளிவாக இல்லை, இது வந்து படிப்பு சம்மந்தமான விஷயம், நல்லா படித்தா தான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களே அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லை. 8000 வாங்குகிற இடத்துல வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு 50,000 கொடுங்க, அப்போ தான் வந்து நான் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஹையர் பண்ணிலாம் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும், நான் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணலாம், காமராஜ் காலேஜ் இந்த மாதிரி ஃபேஸ் ப்ரெப்ஸ் கேம்பஸை உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து 8000 ஃபீஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 18,000 ஃபீஸ் வாங்கி இல்லை ஒரு 25,000 கூட வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸான சப்ஜெக்ட் ப்ரொஃபஸரும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஃபேக்கல்ட்டியும் என்ன பண்ணலாம், ஹையர் பண்ணி போத் ஆஃப் 2மே கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த கொஸ்டின் ரேஸ் ஆகாது, நான் ஃபேஸ் ப்ரெப் போவா இல்லை இங்கே போகவா அப்படிங்கிறது வந்து அவனுக்கே அந்த இடத்துல வந்து கொஸ்டின் ரேஸ் ஆகாது. அதனால் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி இப்போது வந்து இதை வந்து இதில் வந்து நான் யாரையும் குறை சொல்ல வரல, பட் அவங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் போது வந்து அவன் கண்டிப்பாக ஒரு அறியாமையில் வந்து எப்போதுமே வந்து ஒருத்தவங்களோட அறியாமை யூஸ் பண்ணி தான் இன்னொருத்தவங்க வந்து மணி மேக் பண்ணுறாங்க. அதை வந்து நான் 100% அதை அக்செப்ட் பண்ணுறேன். ஒருத்தங்க லாஸ் ஆகிறான் அப்படின்னா அங்கே இன்னொருத்தன் ப்ராஃபிட் ஆகிறான், இன்னொருத்தனோட லாஸில் இன்னொருத்தன் வந்து காசு சம்பாதிச்சிட்டு இருக்கான். பட் அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம வேண்டாம், நம்ம அதை அப்படி இது பண்ண வேண்டாம். ஓகே, அதில் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது தான். இப்படி ஒரே கேம்பஸ்க்குள்ள வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து இது பண்ணி வந்து அவங்கள வந்து இது பண்ணுறது வந்து அவ்வளோ இதாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து இவங்க போட்டது யூனிவர்சிட்டி சிலபஸ் சம்திங் எக்ஸட்ரா போட்டிருக்காங்க. பட் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே வீடியோட டியூரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ப்ராக்டிக்கல் பேஸ்டு லேர்னிங் இதெல்லாம் யார் நினச்சா கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் காலேஜஸ் நினச்சாலே கொடுக்கலாம். பட் ரெகுலர் காலேஜில் உள்ள ஃபேக்கல்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இப்போது ஃபேஸ் ப்ரெப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி கூட ஒரு 25,000 அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜ், இப்போ காமராஜ் காலேஜ்லாம் கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh சேலரி வாங்குகிற ப்ரொஃபஸர்ஸ் கூட இருக்காங்க. மந்த்லி மினிமம் 70,000 75,000 வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க்கே இருக்காது.
ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அவங்கள அப்டேட் ஆக சொல்லி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்கலாம், அவங்கள அப்டேட் ஆக சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணணும். ப்ளஸ் யூஜிசி சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் என்ன வந்து ஒரு நல்ல பாதையை நம்ம வந்து இதை வச்சு நம்ம கொண்டு போக முடியும். காசு உள்ள பசங்களுக்கு பெரிய விஷயமே தெரியாது, பட் காசு இல்லாத பசங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ கன்க்ளூஷன் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணக்கு ரீசன் வந்து காமராஜ் காலேஜோ இல்லை ஃபேஸ் ப்ரெப்பையோ வந்து டிகிரேட் பண்ணோம், இல்லை வந்து அவங்க மேலே உள்ள பொறாமையிலையோ எந்த ஒரு இதுலேயும் கிடையாது. இது ஃபுல்லி எதுக்காக போஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு தப்புங்கிற ஒரு ஒரு நார்மல் சிட்டிசனாக நான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு லீகலாக வந்து எந்த இது வந்தாலும் வந்து நான் ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். எதுக்காகனா இதில் வந்து நான் எதுவும் தப்பான விஷயங்கள் எதுவுமே சொல்லலை. இந்த ப்ரூஃப் எல்லாமே வந்து நானே மேக் பண்ண ப்ரூஃப் கிடையாது. இது எல்லாமே எக்ஸிஸ்டிங் எனக்கு கிடச்சது, நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு கிடச்சது தான். அதில் வந்து இதில் எதுவுமே வந்து நான் ஃபேக்காக வந்து நானே வந்து என்ன பண்ணலை, இது பண்ணலை. அதனால் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக எடுத்து அவங்கள வந்து வீட்டில் இருக்க பிரதர்ஸ் இல்லை படித்தவங்க வந்து அவங்கள நல்லா கைட் பண்ணி கொண்டு போகணும். மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு இது பண்ணுவாங்க. பட் நம்ம தான் என்ன பண்ணணும், தெளிவாக முடிவெடுக்கணும். அண்ட் தேங்க்யூ.